லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கு 2 டாப் குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 2 மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். ஒரு நல்ல மாடாக வாங்கணும், ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கணும், அதிகமான கறவைத்திறன் வேணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வாங்கணுங்க. ப்ரீடு குவாலிட்டியில் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 1000-2000 வந்து பார்த்தோன்னா மாட்டுக்கு வந்து சேர்த்து தான் போகும். அந்த 1000-2000 வந்து பார்க்காம நல்ல மாட்டாக வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 10 கண்ணுக்கு வச்சிக்க முடியும். அதிக கறவைத்திறன் மாடு வந்து எடுத்துக்க முடியுங்க. நீங்க அடுத்தடுத்த கண்ணுக்கு விற்கும் போது வந்து பார்த்தோம்னா மாடுகள் வந்து ஒரு நல்ல விலைக்கே வந்து விற்க முடியும். வாங்க அப்படிப்பட்ட இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவை இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளில் மாடு வந்து கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல டாப் குவாலிட்டியான ஒரு ஜெர்மன் பிரீடு ரகத்தை சார்ந்த மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னடா ஜெர்மன் பிரீடுன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஜெர்மன் பிரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து வெள்ளை நிறங்கள் அதிகமாகவும் கருப்பு வந்து பார்த்தோம்னா அங்கங்கே திட்டாகவும் இருக்குங்க. அந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயுமே மாதிரியான மாடுகள் இருக்கும் போது அதிகமான கறவைத்திறன் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. தலையீத்துக்கே இந்த மாடெல்லாம் 20 லிட்டருக்கு மேல கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் இல்லாத ஒரு மாடுங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு, அழகான முக லட்சணத்துல இருக்கக்கூடிய மாடு, ஒரு நல்ல பிரீட்ல ஹெச்எஃப் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை உங்களாலையும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். அதிகப்படியான கறவை திறனும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் பிரீடு ரகத்தை சார்ந்த மாடாவே இந்த மாடு வந்து இருக்குங்க. என்னதான் ஜெர்மன் பிரீடு ரகத்தை சார்ந்த மாடா இருந்தாலும் நம்ம சேலம் ஏரியா கிளைமேட்டுக்கே வந்து பார்த்தோம்னா மாடு வந்து அடாப்ட் ஆயிருக்கு. மாடு வந்து சேலம் ஓமலூர்ல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, சுழித்தவர் எதுவும் இல்லாத மாடு, தலையீத்துக்கு அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு 7-8 கண்ணுக்கு உங்களால் இந்த மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 10 கண்ணுக்கு வச்சிக்கக்கூடிய பொருளாக இருக்கும். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கும். அடுத்த கண்ணுக்கு விற்கும் போது வாங்குற விலையோட 10,000 ரூபாய் சேர்த்தே விற்குங்க மாடு. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, கொஞ்சம் ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, மடிவளமான மாடு, காம்பு வளமான மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து மாடுன்னு சொல்கிறாங்க. தலை ஈத்துக்கு 22 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் இருக்குது. மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய மடி சைஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுமே விற்பனைக்கு ஒரே இடத்துல இருந்தாங்க வந்திருக்கு. அதிகப்படியான கறவைத்திறன் எடுக்கக்கூடிய மாடு. இந்த மாடு கொஞ்சம் உடசலான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இருந்தாலும் நல்ல கலர்ல விற்பனைக்கு வந்திருக்கு மாடு. போடி மொட்டையில விற்பனைக்கு வந்திருக்கு. பொதுவாக இந்த போடி மொட்டையில இருக்கக்கூடிய மாடுகள் வந்து அதிகப்படியான கறவைத்திறன் எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது ஒன்று தான். இந்த மாடும் 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா மாட்டோட காம்பு வளம் வந்து பாருங்கள் நல்ல நீட்டமான காம்பாக இருக்குது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னொரு 5-6 கண்ணுக்கு வச்சு கறக்கக்கூடிய ஒரு லாபகரமான மாடாக தான் இந்த மாடும் இருக்கும். இந்த மாடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி 2 மாட்டையும் கேட்டு அனுசரித்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 7-8 கண்ணுக்கு வச்சிக்க முடியும். 2 மாடும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பக்கமாக கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்குங்க. இந்த 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்டையும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.